அமீரா. நாங்கள் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயில்கிறோம். ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்துக்காக இன்னைக்கு நம்ம திரு ரத்னவேலு அவங்களோட வாழை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இதில் வந்துட்டு கூன் வண்டு பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால சூடோஸ்டெம் ஸ்பிளிட் ட்ராப், அதாவது வாழைத்தண்டு பிளவு பொறியை பற்றி சொல்லவும் அதனுடைய சேத அறிகுறியை பற்றி விளக்கவும் வந்திருக்கோம். வணக்கம் சார். சார் உங்கள் பேர்? என் பேர் ரத்னவேல் சார். இந்த வாழை தோட்டம் எவ்வளோ ஏரியா சார்? 1 ஏக்கர். இதில் ஏதாச்சும் பெரும்பாலும் ஏதாச்சும் தாக்குதல், பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் ஏதாச்சும் இருக்குங்க? இருக்கும். கூன் வண்டு பிரச்சனை, இந்த மாதிரி பூஞ்சை பிரச்சனை, வெள்ளை கலரில் நம்ம அந்த அசுவினி பூச்சி, ஸ்பைரல், இந்த பிரச்சனை இருக்குது. இதில் வந்துட்டு கூன் வண்டை பற்றின அந்த சேத அறிகுறிகளை பற்றியும் அதோட மேலாண்மை முறை பற்றியும் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் சார். இதோட அறிகுறிகள் முதல்ல ஃபஸ்ட்டு கூன் வண்டு வந்துட்டு 5 மாத வாழைக்கன்றுலேருந்து அப்போ தான் சார் அதோட அட்டாக் வந்துட்டு இருக்கும். இளங்கன்றுகளில் பெரும்பாலும் வந்துட்டு தாக்காது. அப்படி வந்துட்டு தாக்குற பூச்சி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஊசி ஷேப்பில் வந்துட்டு துளை போடுங்க சார். அந்த மாதிரி துளை போட்டு அதை பிசு பிசுப்பாக வந்துட்டு நாரை வந்துட்டு வெளியிட்டுரும் சார். அப்புறம் இந்த இலையுறைகள்லாம் இருக்குல்ல சார், இந்த மாதிரி இலையுறை இதெல்லாம் வந்துட்டு பிக்க பிக்க உள்ள நார்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அது வெளியேற்றி மகசூல் குறைவை வந்துட்டு ஏற்படுத்தும் சார். அதுவும் இல்லாமல் இந்த வாழைத்தண்டுகள், தாக்கப்பட்ட வாழைத்தண்டுகள் வந்துட்டு நம்ம 2ஆக பிளந்தோம் அப்படின்னா துர்நாற்றமும் வீசும். அதுவும் இல்லாமல் அதில் உள்ளே இருக்கிற டிசுக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அதை சாப்பிட்டு மகசூல் குறைவை பெருமளவில் வந்துட்டு ஏற்படுத்தும் சார். பூக்களே வைக்க பெரும்பாலும் விடாது. அப்படியே வச்சு பூக்கள் வச்சு கொலை நமக்கு விழுந்தாலும் அந்த கொலையோட வர காய் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்காது. ரொம்ப சின்னதாக காய்கள் தான் வந்துட்டு இருக்கும் சார். இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த காய்ந்த இலை சருகுகள்லாம் இருக்குங்க இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வயல்லேருந்து அப்புறப்படுத்திடணும். தாக்கப்பட்ட அந்த வண்டு தாக்கப்பட்ட அந்த வாழைத்தண்டை வந்துட்டு வேரோட வந்துட்டு நீக்கிடணும். அது இல்லாமல் சூடோஸ்டெம் ஸ்பிளிட் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு பொறி இருக்குங்கய்யா. அது என்னென்னா தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாழைத்தண்டு பிளவு பொறி அப்படின்னு சொல்லுவாங்கய்யா. அதை பயன்படுத்துறது மூலியமாகவும் நம்ம இந்த கூன் வண்டை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த சூடோஸ்டெம் ஸ்பிளிட் ட்ராப் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 25 வைக்கலாங்கய்யா. அது எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 45 சென்டிமீட்டருக்கு ஒரு வாழைத்தண்டை வந்துட்டு எடுத்துக்கணுங்கய்யா. இது எடுத்துட்டு இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்துட்டு 2 பொரியாக வந்துட்டு கருதப்படுவாங்க. இதில் இது மாதிரி வந்துட்டு 2 ஈக்குவலாக வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணுங்கய்யா. இப்படி 45 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான ஏதாச்சும் இதை வச்சு இப்படி துளை போட்டுட்டு இதை நம்ம அப்படியே கூட வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு பிவேரியா பெசியானாங்கிற ஒரு பூஞ்சான் இருக்குங்கய்யா, அதை வந்துட்டு இதில் தடவியும் 20 கிராம் வந்துட்டு ஒரு வாழைத்தண்டுக்கு வந்துட்டு தடவியும் வைக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொன்று நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க ஐயா, நூற்புழு. அது என்ன நெமட்டோடு அப்படின்னா ஹெட்ரோராப்டிட்டிஸ் இண்டிகாங்கிற ஒரு நெமட்டோடு. அதை பயன்படுத்தியும் வந்துட்டு நம்ம இதை கட்டுப்படுத்தலாங்க ஐயா. 1 ஏக்கருக்கு 25 பொரியை வந்துட்டு நம்ம இதை வைக்கிறது மூலமா கூன் வண்டு வந்துட்டு கட்டுப்பாடாங்க. இந்த பொரியோட பேர் என்ன சொன்னீங்க? சூடோஸ்டெம் ஸ்பிளிட் ட்ராப், லாங்கிடியூடினல் ஸ்பிளிட் ட்ராப்னு சொல்லுவாங்க ஐயா. நீல வாக்கில் வெட்டுறதுனால நீலவாக்கு பிளவு பொறி. ஆமாங்க சார். வணக்கம். நான் வயலூர்லேருந்து விவசாயி ரத்னவேல் பேசுகிறேன். மதர் தெரசா காலேஜ்லேருந்து ஒரு 10 பெண்கள் வந்து வயலூர் வாழையில் வந்தாங்க. இங்கே வந்து இந்த வாழையில் வரக்கூடிய டிசீஸ் என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்னு கேட்டாங்க. அதில் இந்த கூன் வண்டு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். அந்த கூன் வண்டு பிரச்சனைக்கு இந்த ஸ்பிளிட் ட்ராப்பை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்களும் அதை பற்றி நான் டெமோ போட்டு பார்க்க போகிறேன். எங்களுக்கு அந்த பெண்கள் வந்து சொன்னது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறேன். பெட்டராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை திருப்பி நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.